கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் இந்த சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கடந்த செய்தியிலே நாம் பார்த்த காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை, முதலாவது ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். மீண்டும் இந்த நாளில் இரண்டாவது ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளகர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மளை கழுவி பரிசுத்தமாக்குகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாத தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நித்திய ஆவியினாலே என்று வேதம் தெளிவாய் எழுதியிருக்கிறது. இந்த நித்திய ஆவி இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பு 50வது நாள் பெந்தைகோஸ்தே நாளிலே நித்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த அத்தனை பேர் மேலேயும் அவர் இறங்கினார் என்று நாம் பார்க்க முடியும். அந்த நித்திய ஆவியினாலே நாம் தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பை குறித்ததான காரியங்கள் எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பாருங்க, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய மீட்பு, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது சொன்னதான எபிரேயர் 9:14 செத்த கிரியைகள் இவைகள் யாவும் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது என்று பார்க்கிறோம். செத்த கிரியைகள் என்று எதை வேதம் சொல்லுகிறது என்றால், மாம்சத்தின் கிரியைகள். நாம் அதை கலாத்தியர் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே நாம் 19வது வசனம் 20, 21 நாம் பார்க்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படிப்பட்ட செத்த கிரியைகளை விட்டு இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி தந்திருக்கிறது. ஆகவே எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க கடவோம். நமக்கு இந்த நித்திய மீட்பை தந்த தேவாதி தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.